அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிய யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரண வேளையில் எச்சரிக்கை செய்தார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 435. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமாதி வழிபாடு என்பது தெளிவான இணை வைப்பு. இந்த மிகப்பெரிய பாவச் செயலில் தன்னுடைய சமுதாயத்தினர் அகப்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில் தன்னுடைய மரண வேளையிலும் அந்த பாவத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் முயற்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். இந்த அளவிற்கு நபி அவர்களால் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட சமாதி வழிபாடு என்ற பாவத்திலிருந்து மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நாமும் அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதோடு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். இதுவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.